தாய்மார்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடலான்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொன்ன மாதிரி கேட்டுங்க. அதுல எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்களோ குறிப்புகள்ல அதை நம்ம கடைபிடிச்சா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற பழம் வந்து திராட்சை பழம். ஊட்டச்சத்து மிக்க பழங்களில் திராட்சையும் ஒன்று. இதில் வைட்டமின் B1, B2, B3, B6, B12, சி, இரும்பு சத்து, பாஸ்பரஸ் போன்ற சத்து பொருட்கள் உண்டு. 1. உடல் வறட்சி பித்தம் நீங்கும், இரத்தம் தூய்மை பெறும், இதயம், கல்லீரல், மூளை, நரம்புகள் வலுப்பெறுவதுடன் செரிமான கோளாறுகள் நீங்கும். 2. இதயம் பலவீனமாக இருந்தாலும் அடிக்கடி படபடப்பு ஏற்பட்டாலும் திராட்சை பழத்தை பன்னீரில் ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து அதை அப்படியே பிசைந்து வடிகட்டி சிறிது சிறிதாக அருந்தி வர இதயம் பலப்படும், படபடப்பு நீங்கும். பாருங்க, திராட்சை பழத்துல இதயத்துக்கு அவ்வளவு நல்லது. நிறைய பேர் இந்த திராட்சை பழத்தையே மறந்துட்டாங்க. அதனால திராட்சை பழத்தை சாப்பிடுங்க. அதனால இந்த இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், படபடப்பு போன்றவை எல்லாம் வராம தடுக்கும். வந்தவர்களுக்கும் இதை சாப்பிடும்போது கட்டுப்படும், சரியாகவும் ஆகும். ஆனா எது எப்படியோ உங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை என்றால் முதலில் நீங்கள் சென்று பார்க்க வேண்டியது யாரை என்றால் மருத்துவரை. உங்கள் மருத்துவரை சென்று பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, டாக்டர் எல்லாம் அட்வைஸ் எல்லாம் கேளுங்க. அவங்க சொல்றது மெயின். நான் வந்து மருத்துவர் கிடையாது, நான் வந்து யோகா ஆசிரியர். இந்த உணவுல உள்ள மருத்துவ குறிப்பெல்லாம் பத்தி உங்களுக்கு அடியன் வந்து எடுத்து கூறுகிறேன், அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் வந்து நீங்க சாப்பிடலாம், இதெல்லாம் நல்லதுதான். அதனால இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு மருத்துவர்கிட்ட போகாம இருந்துடாதீங்க. ஏன்னா அது அது வந்து முதல்ல போயிட்டு அதுக்கு உண்டான மருந்துகள் எல்லாம் எடுத்துட்டு மேற்படி நான் சொன்ன இந்த குறிப்புகள்லாம் எடுத்துட்டு இதையும் வந்து பயன்படுத்துங்க. இதெல்லாம் வந்து உணவு தான், உணவே மருந்து. அதனால வந்து எதுவும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? நீங்க ரிலாக்ஸா இருங்க, ஒன்னும் ஆகாது. உலர்ந்த திராட்சை பழத்தை பாலில் இட்டு காய்ச்சி குடித்து வர மலச்சிக்கல் தீர்வதுடன் நாவறட்சி, மயக்கமும் நீங்கும். 4. உலர்ந்த திராட்சை பழங்களை 2ஆக பிளந்து இரவில் நீரில் ஊற போட்டு காலையில் அதை பிசைந்து எடுத்து சுத்தமான நீரில் சிறிது நெல்லிக்காய் சாறு கலந்து சாப்பிட்டு